ஆத்தா சிலுக்க சிலுக்க வரலாம், ஏன் பத்திரக்காளி சிலுத்துக்கிட்டு ஓடி வரலாம். ஆத்தா பறந்து பறந்து வரலாம், அவ பம்பரமா சுழண்டு வரலாம். ஆத்தா சிலுக்க சிலுக்க வரலாம், ஏன் பத்திரக்காளி சிலுத்துக்கிட்டு ஓடி வரலாம். நன்றி நன்றி நன்றி. இது பாடலும் பேச்சும் மட்டும்தான் என்பதனை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு. நடுவர்களே, வித்தக முத்தமிழ், வித்தக முத்தமிழே புகழ், வித்தைகள் மொத்தமும் கற்றத்தில் நிறுத்த முத்துநகை திரளால் முத்தக வித்தமிழே வந்தமிழே செந்தமிழே தாய் தமிழே என் நாவில் வந்து நர்த்தனமாடு. நடுவர்களே, இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ முருகன் வந்து கோவிச்சுக்கிட்டு போனார் இல்லைங்களா? ஒரு பழத்துக்காக, பழம் அந்த கதையெல்லாம் பின்னாடி வர என் சகோதரி சொல்லுவாங்க. அந்த பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு அம்மா பேச்ச கேட்கல, அப்பா பேச்ச கேட்கல இல்லையா? மற்றவங்க எல்லாம் சொல் பேச்சு யாரையுமே கேட்கல. ஆனா ஒரு பாட்டி சொன்னாங்க, ஒரு பாட்டி சொன்ன பேச்ச கேட்டு அந்த பிள்ளை திரும்பி வந்தான் இல்லையா? சரிதானே? அந்த பாட்டி சொன்னா, அவள் கிட்ட இருக்கிற தமிழுக்காக, யார் தமிழ் என்பவள் தாய் தானே, அவங்க ஆம்பளையா? தமிழ் என்பவள் தாய். அந்த தாய்க்காக அந்த முருகபெருமான் திரும்பி வந்தாருன்னா, அந்த அம்மா அந்த குழந்தைக்கு அழகா ஒரு பாட்டு பாடி கூப்பிடுவாங்க. எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? பள்ளம் அழகா, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா, தமிழ் ஞான பழம் நீ எப்பா, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா, தமிழ் ஞான பழம் நீ எப்பா, சபை தன்னில் திரு சபை தன்னில் உருவாகி புலவோன்று பொருள், பழனி எப்பா ஞான பழம் நீ எப்பா, தமிழ் ஞான பழம் நீ எப்பா.
உண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழும் இடமும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தை தாளாத பாசம் உண்டு தத்துவம் தவறென்று சொல்லவும் அவையே தமிழுக்கு உரிமை உண்டு அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு இன்னும் காத்தவானி ஏற்றுக்கொள்வார் முட்டி செல்வேன் என்னுடன் வாடுவானி என்னுடன் தாங்க தாயோடைய அந்த ஆத்தாளோட மகிமாவை கூப்பிட்டவன ஓடி போய் நின்னால அதுதான் எப்பேற்பட்ட ஒரு பாட்டு. என்ன என் தம்பி என்னாச்சுப்பா? நான் என்ன சொன்னேன்னா பாடல் பேச்சு சரிங்க மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி. ஆமா நடுவர் அவர்களே நல்ல பாடினீங்க. உங்களுக்கு இதையே கண்டினியூ பண்ணுங்க எங்கேயும். ஆமா நடுவர் அவர்களே, அதாவது நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நம்ம அங்காளிய மேல்மலையின் ஒரு அங்காளியை பத்தி பேசுறேன்னா சும்மா இருக்க முடியுமா? நம்ம ஊருங்க பாண்டிச்சேரி பக்கம் 3 மணி நேரம், எங்களுக்கு 3 மணி நேரம் கூட கிடையாது. செஞ்சிக்கு பக்கத்துல ஒரு 1.5 மணி நேரம் தான் எங்களுக்கு வித்தியாசம். அப்பேற்பட்ட ஆத்தால பேசணும் இல்லையா? இன்னைக்கு அதாவது பிரம்மஹஸ்தி தோஷம் ஒரு ஆணுக்கு அவங்க போராடி தன் கணவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருந்ததுனால அதை தீர்த்தாங்க, அது வேற. ஆனா அந்த கோயில்ல போய் எங்க ஆண்கள் ஆகட்டும், குறிப்பா எங்க பெண்கள் ஆகட்டும், ஒரு இரவு அங்க தங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் எந்த ஒரு துர்சக்தியாக இருந்தாலும் அவ தீர்த்து வைக்கிறான்னா, அருள் பாவிக்கிறான்னா, அப்பேற்பட்ட கடவுளை பத்தி பேசணுமா இல்லையா? சொல்லுங்க. அங்க போனோம்னா எந்த குழந்தை வரம் இல்லையா, தொட்டில போய் கட்டுங்க, உடனே பொம்பளை பிள்ளை குழந்தை வர கிடைக்கும். கல்யாணம் ஆகலையே ஆத்தா கிட்ட போய் ஆத்தா அங்காளியே எனக்கு கூட ஆத்தா அப்படின்னு சொன்னா குழந்தை வரத்தை கொடுப்பா, தாலி வரத்தை கொடுப்பா இல்லைங்களா? தோஷம் நாக தோஷம் இருந்தா போய் கழிச்சு விடுவா. இப்படியாப்பட்ட அங்காளி. அதாவது இன்னைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்றேன். அந்த மேல்மலையனூர்ல ஒரு அதாவது மயான கொள்ளை சொல்லுவோம் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் இப்ப பெண்கள் பொதுவா மயானத்துக்கு போக மாட்டோம், ஆண்கள் தான் போய் இந்த மயானத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஆனா சாவு பயமே யாருக்கும் வர வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாம் போய் அந்த மயான கொள்ளையில கலந்துக்குங்கப்பா. எதிர்வரக்கூடிய எல்லா இதுவுமே, எல்லா பீடைகளும் எல்லா துர்சக்திகளும் நம்மளை விட்டு அகலும். சாவுன்ற பயமே நமக்கு வராதுங்க. அப்பேற்பட்ட ஆத்தா உக்கிரமா இருந்தாலாம் அந்த மயானத்துல. அந்த உக்கிரம் அங்காள பரமேஸ்வரி அங்காளி அப்படின்னு அங்காளிப்பா அவ்வளவு ஒரு கோபத்தின் உச்சரையில இருந்தாலாம். அப்படியேப்பட்ட அங்காளி அவளை நம்ம ஒரு பாட்டுல சொல்லி நான் முடிச்சிடுறேங்க, சரிங்களா? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டையிட்டு பூவாடை காரியம்மா தாயினி மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆடைகட்டி தாயினி சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூர் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரி ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா.
இன்னைக்கும் முத்திரை பதித்திருக்கிறார்கள் சொல்லி இன்னும் முண்டகனியமான பத்திலாம் பேசல எங்க ஐயா ஒளி எழுப்பிட்டாரு. அடுத்தவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். அற்புதமான வாய்ப்பினை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இந்த சத்துவாச்சாரி மேடையில் மிக முக்கிய பெரியவர்களோடு என் சிறுவளையும் சிறு பிள்ளையும் நிற்க வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ரசிகர் பெருமளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.